இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் வந்து ஒருவேளை உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், எந்த ஒரு டெக்னாலஜியுமே வந்து எக்ஸ்பர்ட்டு தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணினாங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும். அப்போது ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் வந்து யாருக்காக எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன் கூட இதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபேஸ்புக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்ன ரீசனாக இருக்குன்னா, இது யார் வேணாலும் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக அடாப்ட் பண்ணி சீக்கிரமாக ரிசல்ட் எடுக்க முடியுங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபோரம் இருக்குது, அந்த ஒரு குரூப் இருக்குங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸில் நான் வந்து ப்ளூ ஜோனில் விதைக்க விரும்புகிற ஒரு விஷயம். ஓகே, ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு, அதாவது நாலேஜ் ஸ்கில்ஃபுல்லாக ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும், எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு 5 நாள் ஆகும். யாருக்கு சொல்லுங்கள், யாருக்கு டெக்னிக்கல் நாலேஜோ சுத்தமாக இல்லையோ அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். சுத்தமாக எனக்கு டெக்னிக்கல் நாலேஜே இல்லை, ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஓப்பன் பண்ணி சும்மா இந்த அந்த இதெல்லாம் பார்க்குறது, என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறதோட சரி, அதை தாண்டி எனக்கு தெரியாதுன்னு யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கை பற்றி ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் தொடங்குறீங்க, நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃபெமிலியர் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும், எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு 5 நாள் தான் ஆகும். இந்த 5 நாள் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நாலேஜ் உங்களுக்கு எடுத்துக்க முடியும். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நீங்கள் எப்போ சொல்லி அதை பார்த்து பயப்படுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், நாயை பார்த்து நம்ம பயந்து ஓடும்போது அந்த பயம் நமக்கு குறையாது. எதிர்த்து நின்று திரும்பி ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து அதோட பயத்தை நம்ம போக்க முடியும். அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங்கோட பயம் இந்த நாய் மாதிரி நம்மளை துரத்துற ஒரு விஷயத்த நம்ம எதிர்த்து நின்று திரும்பி நின்று நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் இருக்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, நல்ல ஏஜென்சி, நான் வந்து ஏஜென்சி வச்சிருந்த ஒரு பர்சனாக சொல்கிறேன், எந்த ஒரு ஏஜென்சியும் அந்த எக்ஸ்பர்ட் ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சன் தான் ஏஜென்சி வச்சுருப்பாங்கங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்குற உங்கள் பிஸ்னஸை போய் கொடுக்குறீங்க இல்லையா, அது ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுக்குறீங்க. ஆனால் அந்த உங்ககிட்ட நல்லா பேசி அதை ஆர்டர் எடுக்கிற ஒரு பர்சன் நாலேஜாக இருக்கலாம், அந்த ஓனர் வந்து நாலேஜாக இருக்கலாம். ஆனால் அது எடுத்ததுக்கப்புறம் யாருக்கிட்ட கொடுப்பாங்க சொல்லுங்கள், ஒர்க்கர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஒர்க்கர் ஸ்டாஃப் மெம்பர், அந்த ஸ்டாஃப் மெம்பரை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட்டே வரப்போகுது. அந்த ஸ்டாஃப் மெம்பர் எங்கேருந்து பார்த்து கற்றுக்குவார் சொல்லுங்கள், இன்டர்நெட்டில் யூடியூப்பில் மற்றதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கற்றுக்குவார். அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிற பட்சத்தில் உங்களோட பிஸ்னஸ் எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஏன் நான் சொல்கிறேன், 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் பிஸ்னஸ் பற்றின அறிவு, இன்னொன்று டெக்னாலஜி பற்றின அறிவு. இந்த பிஸ்னஸ் பற்றின அறிவும் டெக்னாலஜி பற்றின அறிவும் கம்பைன் ஆகும் போது தான் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆனால் இப்போ உங்களுக்காக ஏஜென்சி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஏஜென்சியில் உங்களோட ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், ஆனால் உங்கள் பிஸ்னஸ் நாலேஜ் இருக்காது. இந்த பிஸ்னஸ் நாலேஜ்னு சொல்கிறது வந்து அவர் 10 பிஸ்னஸை 4 பிஸ்னஸ் 5 பிஸ்னஸோட ஓனர் எல்லாம் எடுத்து மொத்தமாக பண்ணுறாரு அப்படின்னா அந்த 10ஓட 11 உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே உங்ககிட்ட பிஸ்னஸ் நாலேஜ் இருக்குது, உங்ககிட்ட டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும்தான் இல்லை. அந்த டெக்னிக்கல் நாலேஜை நான் திரும்பவும் சொல்கிறேன், 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் தான் ஆக போகுது ஃபுல் ஃப்ளெஜ்டாக, ரைட்? நான் திரும்பவும் அந்த சொல்கிறேன் இல்லையா, அந்த தண்ணியோட டைரக்ஷன் மாற்றணும்னா ஒரு கைப்பிடி மண் எடுத்து போட்டிங்கன்னா அதை அடிச்சுட்டு போயிடும். அப்போது ஃபுல்லாக மாற்றணும்னா பெரிய இம்பேக்ட் இருக்கணும்னா கொத்தோட மண் எடுத்து அங்கே போட்டால் மட்டும்தான் தண்ணியோட டைரக்ஷன் மாறும். அப்படி கொத்தோட மண்ணுங்கிறது தான் டைம் ஃபோக்கஸ் சொல்கிறேன். 3 நாள் 5 நாள் கம்ப்ளீட்டாக வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் எல்லாம் வந்து லீவ் மாதிரி கன்சிடர் பண்ணி அல்லது ட்ரைனிங் போகிற மாதிரி போயிட்டு வேறு எங்கேயாச்சும் ரூம் போட்டு கூட நீங்கள் படிக்கலான்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக இதில் தான் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மோர் தென் ஒரு 6 to 7 8 hours வந்து நான் ஃபுல்லாக நிறையா சர்ச் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட். இந்த ஒரு நாலேஜ் உங்களோட அடுத்த லெவலுக்கு பெரிய லெவலுக்கு கூட்டிகிட்டு போகுங்கிறது முக்கியமான விஷயம், ரைட்? ஸோ இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம். நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான், அதை திரும்பியும் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். எந்த டெக்னாலஜி சக்ஸஸ் ஆகிருக்கோ அந்த சக்ஸஸான டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க தான் கற்றுக்க முடியுங்கிறது டிசைன் பண்ண மாட்டாங்க. டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவங்களும் இதை எடுத்துக்கணுங்கிறது அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போகும்போது எல்லாமே ஈஸியாக இருக்கும். பொதுவாக என்ன மைண்ட் செட்டில் வச்சுட்டு உள்ளே போவாங்க,
எக்ஸ்பர்ட்டுனால தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் உள்ளே போவாங்க. பட் அப்படி கிடையாது. ஈஸியாக யார் வேணாலும் பண்ண முடியுங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஓகே. நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பிகம் அ மெம்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னோட டைமண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். டேக் கேர். பை.